ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து உங்கள் லைஃப்ல என்ன நியூ டோர் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது தான் இன்னைக்கான ரீடிங். இன்னைக்கு 4 ஆப்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. ஃபர்ஸ்ட் கார்டு எடுக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 3, ஆப்ஷன் நம்பர் 4. உங்களுக்கு கார்ட்ஸ் சூஸ் பண்ண டவுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்பர் 1, இவங்க ஆப்ஷன் நம்பர் 2, இவர் ஆப்ஷன் நம்பர் 3, இவங்க ஆப்ஷன் நம்பர் 4. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே, சரி. இப்போ ஆப்ஷன் நம்பர் 1 பார்ப்போம். ஹலோ ஆப்ஷன் நம்பர் 1, இந்த கார்டு ஆர் இவரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, லெட்ஸ் சி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அடுத்து நீங்கள் என்ன டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்ட்ராக்ட். ஸோ நிறைய பேர் இங்கே ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு ஃபேரான ஒரு நியாயமான டெசிஷன், நியாயமான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அமைய போகுது. கோர்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, அதில் என் தரப்பில் சப்போர்ட் கிடைக்குமா, இல்லை என்னோட இது ஜெயிக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கும். பொலிட்டிக்கலா இல்லாட்டி லீகலாக நிறைய ஜாப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அது ரிலேட்டட் உங்கள் ஒர்க் அப்படின்னா அதில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும். நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுவீங்க, பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம்லாம் சார்ட் அவுட் ஆகும். நிறைய பேருக்கு எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனால் என்னை இதில் போட்டுட்டாங்க, எனக்கு பிரிய விருப்பம் இல்லைன்னு டிவோர்ஸில் இருக்கீங்கன்னா நியாயமாக என்ன நடக்கணுமோ அது நடக்குமா. ஸோ இங்கே கான்ட்ராக்ட், ஃபேர்னஸ். இன்னொன்று, ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஒரு நியூ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன், அது நம்பி வாங்கலாமா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும், கரெக்டாக நடக்கும், நியாயமாக என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கிளியர் ஆகுமானா அதுவும் கரெக்டாக வரும். ஸோ என்னன்னா உங்கள் அடுத்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கான்ட்ராக்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸில் உங்களுக்கு சாதகமான பலன் அமைய போகுது. ஸோ டேரோட்லேயும் பார்த்துருவோம். இந்த கான்ட்ராக்ட், இந்த இதுக்கு கிளாரிஃபிகேஷன். Seven of Pentacles, Tower, Five of Wands, Hermit. Guys, நிறைய பேர் லீகல் மேட்டரில் சிக்கிட்டு ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு நியாயம் வேணும், அது என்ன மேட்டராக வேணா இருக்கட்டுமே.
நல்ல விஷயமா இருக்கலாம், வீடு விஷயமா இருக்கலாம், யார்கிட்டயா மணி கொடுத்து ஏமாந்துருக்கலாம், அது ரிலேட்டட் கேஸ் நீங்க போட்டிருக்கலாம், இல்ல சொத்து விஷயம், இல்ல பல நாளா நான் டிவோர்ஸ் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அந்த வாழ்க்கையும் பிடிக்கல அப்படின்னு அந்த மாதிரி பல மேட்டர்ஸ் இருக்கும். கோர்ட் ரிலேட்டட், சம்திங் டு டூ வித் லா, நீங்க ஏதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஸ்ட்ரகிள், அதுல இருந்து உங்களுக்கு விடிவு காலம். நீங்க இதுதான் ஆசைப்பட்டீங்க, அது நடக்கும். பல நாள் வெயிட் பண்ணது, ஏதோ உங்க கையை மீறி போனதான் நினைச்சிட்டு இருந்த அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். இத்தனை காலம் நான் வெயிட் பண்ணிட்டேன், இனிமே எனக்கு அதுல ஹோப்பே இல்லை அப்படின்னா இப்போ வருது, அது நடக்கும். த டைம் இஸ் அப், த வெயிட் இஸ் ஓவர். அதுதான். ஸோ லீகல் மேட்டர் எல்லாமே, அந்த இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. வாழ்த்துக்கள். இன்கேஸ் ஆப்ஷன் 1க்கு ஏதாச்சும் கைடன்ஸ் இருக்கா? பர்ஃபெக்ட் டைமிங். சி, நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஹோப் போயிடுச்சு. பட் இப்போ அது பர்ஃபெக்ட் டைமிங்கா, அந்த பர்ஃபெக்டான டைம் வந்துருச்சு, அதனால நீங்கள் ஆசைப்பட்டதும் நடக்கும். ஹாப்பி. ஸோ அவ்வளோதான் ஆப்ஷன் 1. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜாக தான் நான் வந்து பண்ணுறேன் இந்த ரீடிங். இது உங்களுக்கு ரெசினேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போவோம். ஓகே, ஹலோ ஆப்ஷன் 2. இவரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் எந்த டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது? ஸ்ட்ராட்டஜி. அகெயின் இதுவும் லீகல் கான்ட்ராக்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த 2 பையில ஜகிள் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இல்லாமலே இருக்கலாம். லெட்ஸ் சி. இங்கே உங்களுக்கு என்னன்னா, ஒரு நியூவா ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ், இல்லை ஒரு புதுசாக ஒரு ஹையர் டிகிரி, மேல் படிப்பு, எங்கேயாவது போய் உங்கள் ஸ்கில்லை அப்டேட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டார்ட் அமைய போகுது. நிறைய பேர் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, எக்ஸ்ப்ளோரேஷன். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. எனக்கு நிறைய ஐடியா இருக்கு, ஆனால் நடத்துறதுக்கு எனக்கான சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த சப்போர்ட் வரும், அது உங்களை இது பண்ண வைக்கும். படிப்பு விஷயத்துல எக்ஸாம் எழுத போறீங்கன்னா பாஸ் ஆகும், அந்த அளவுக்கு நீங்க உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, அந்த லக்கும் அதுக்கேற்ற மாதிரி அமையும். சரியா? ஸ்ட்ராட்டஜி, ஸ்கில், அப்ஸ்கில்லிங் அப்படின்ற வார்த்தை தான் இதுக்கு நான் சொல்லுவேன். ஹையர் ஸ்டடீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கான சப்போர்ட் இல்லைன்னா சப்போர்ட் தேடி வருது. இல்லை உங்கள் பிஸ்னஸ், ஆன்கோயிங் பிஸ்னஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதை மாற்றி அதை எப்படி ப்ராஃபிட்டபிளாக ஆக்குறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரலாம், இல்லை யார் மூலியமாவது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ விச் இஸ் உங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்லை நீங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணுறீங்க, அப்கிரேடேஷன் இங்கே நடக்குது. உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்த நீங்கள் வந்து இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஸோ ஓகே, இது வந்து இன்னும் நம்ம கிளியராக டேரோட்டில் பார்த்துருவோம்.
நைன் ஆஃப் கப்ஸ். நான் சொன்னேன் பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்கே ரொம்ப நாள் ஒரு திங்கிங்கில் இருந்திருக்கீங்க. அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, எதையாச்சும் மாற்றலாமா வேணாமா. அந்த மாற்றத்துக்கான ஒரு ஸ்டார்ட்டு நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க. இனிமே நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கிற ஜோன்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. யோசிச்சதெல்லாம் போதும், நம்ம ஸ்டெப் எடுப்போம். இல்லாட்டி அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காக ஒரு புஷ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தர போகிறாங்க. ஸோ ஆக்ஷன் வருது, ஒரு ஹெல்ப் வருது. உங்கள் ஐடியாஸை வந்து நீங்க ஆக்ஷனா மாத்துறதுக்கான ஒரு ஹெல்ப் யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. அது உங்களுக்கு மனசு அப்படியே நிறைவா ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இங்க ஒரு லக்கு கூட அடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் கைஸ், இங்க நிறைய பேருக்கு ப்ராஃபிட். நீங்க எடுக்க போற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளான் நீங்க வச்சு அந்த ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுனால உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். ஸோ ஏதாச்சும் இது இப்படி இந்த கார்ட்டூன்லலாம் வர மாதிரி திடீர்னு ஒரு ஐடியா வரனால அப்படியே தலைக்கு மேலே ஒரு பல்பு லைட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் உங்கள் சுச்சுவேஷனில் நீங்கள் யோசிச்சுனே இருப்பீங்க, உங்களுக்கு டக்குன்னு அந்த மாதிரி பல்ப் எரியும். இல்லை வேற யாராவது சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வா இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். பண்ணுங்க தைரியமா. இது உங்கள் லைஃப்பில் என்ன ஃபேக்டராக வேணால் இருக்கலாம். மோஸ்ட்லி ரிகார்டிங் டு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் என்ன, படிப்பு. ஸோ அதுக்கும் இது போகிறதும் நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு கோர்ஸாக இருக்கலாம், ஹையர் டிகிரி சூஸ் பண்ணுறதுல இருக்கலாம். அது உங்கள் லேட்டர் ஆன் இன் லைஃப் ஒரு ஸ்டேபிள் கெரியருக்கு கொண்டு போகும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் எதை சூஸ் பண்ணணுன்ட்டு. அந்த டைரெக்ஷனில் நீங்கள் போங்க. ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது கைடன்ஸ் ஆர் அட்வைஸ் இருக்கா? ப்ளே. ஓகே, இப்போ உங்களோட கைடன்ஸ் என்னன்னா, இந்த ஐடியா இப்போ நம்மளே ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ யோசிச்சாலும் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. ஆனால் அதே நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது செய்யும்போது ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறப்ப அந்த ஐடியாஸை பற்றி லைட்டாக யோசிச்சோன்னா கூட உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் தெரியும். சொல்லுவாங்கல்ல, காமன் ரிலாக்ஸ்டாக இருந்து நம்ம யோசிக்கிறப்போ நமக்கு வர ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளேயில் எனக்கு என்ன உங்களுக்கு கைடன்ஸ் யூனிவர்ஸ் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது செய்யுங்க. பிளேனா விளையாடணும் அப்படின்னு. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு எது விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை பண்ணுங்களேன். பண்ணுறப்ப எதையாவது உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா வரும். இது கன்ஃபார்ம், இது எல்லா லைஃப்லேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு தடவையாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றுமே இருக்காது, மாங்குன்னு ரொம்ப யோசிச்சிருப்போம், ஐயோ ஒரு ஐடியாவுமே வரலன்னு இருப்போம். ஆனால் திடீர்னு நமக்கு பிடிச்சவங்க யாரு கூடயாவது எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு வெளியே போவோம். அங்கே எதாவது பேசுவோம், நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஐடியா ஒரு ஐடியா வரும், அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன் மாதிரி, அவுட் ஆஃப் நோவேர். கரெக்டா? எத்தனை பேருக்கு அது நடந்திருக்கு? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏதாவது ஒரு லைஃப்பில் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குன்னா
இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறேன். ஹலோ ஆப்ஷன் 3. இவரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தாலோ வெல்கம். ஓகே, உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன டோர் திறக்க போகுது, ஆர் என்ன நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பாதையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க, ஆர் என்ன அமையும். த திங்கிங் உமன்னா இப்போ நான் மேல் பார்க்குறேன், இது எனக்கு எப்படின்னா அப்படிலாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இப்போலாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி விமென் எப்போவும் திங்க் பண்ணுறப்ப ப்ராக்டிக்கல் திங்கிங் விடவும் எமோஷ்னலாகவும் கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணுவாங்க, ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஓவர் திங்கர்ஸ்க்கு பேர் போனவங்க விமென்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ், அப்வியஸ்லி அது உண்மைதான். டீப் திங்கிங் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த டீப் திங்க் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பி இட் ரிகார்டிங் அண்ட் அதர் உமன். மேபி நீங்கள் ஒரு மேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் திங்கிங் ஃபுல்லாக ஒரு உமனை பற்றி இருக்க போது, அவங்க லைஃப்பை பற்றி இருக்க போது. மேபி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம், அவங்க லைஃப்பை பற்றி நீங்கள் ரொம்ப டீப் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபை நினச்சி ரொம்ப திங்க் பண்ணி ஏதாவது இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஏதோ. இது பார்க்குறது நீங்களே விமென்னா ஒரு யோசிச்சு ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்காக ஒரு சூழ்நிலையாம போகுது. இல்லாட்டி இத்தனை நாள் கேர்லெஸ்ஸா இருந்த நீங்க இனிமே அப்படி இருக்க மாட்டீங்க. திங்கிங் உமன் என்ன, அவங்க கையில புக் இருக்கு, நாலேஜ். என்னடா அது கண்டினியூட்டி. இந்த பைல் சூஸ் பண்ணவங்க மேபி இது ரெண்டுத்துல ஜகுலா இருக்கலாம், இந்த பைலுக்கு இந்த பைலுக்கும். அந்த பைல்ல நான் இந்த ரெண்டு சொன்னேன் கண்டினியூட்டி, இந்த பைல இது ரெண்டு கண்டினியூட்டி மாதிரி இருக்கு. சம்திங் டு டூ வித் நாலேஜ், நாலேஜ் கெய்னிங் அகெயின். ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் நீங்க கண்டுக்காத ஒரு விஷயத்த இனி நீங்க ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி ஏதோ பண்ண போறீங்க. இல்லாட்டி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எவ்வளவோ ஐயையோ இப்படியெல்லாமா நம்ம அதுல இருந்திருக்கோம், இவ்வளவு முட்டாளா இருந்துட்டோமா அப்படின்ற ஒரு ரியலைசேஷனே உங்களுக்கு வரப்போகுது. யாரா வேணா இருக்கட்டும், ரியலைசிங். இப்போ ஒரு இந்த இதுல அவ புக் படிக்கிறா, அதனால அவளுக்கு ஒரு இன்சைட் கிடைக்குது, தெரியாதத ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்குமே அப்படிதான் அமையுமான இல்லை, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இத்தனை நாள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இத்தனை நாள் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அதை நம்பிட்டு அந்த பார்ட்னர் எவ்வளவுதான் உங்களை வந்து டாக்ஸிக்கா ட்ரீட் பண்ணாலும் அந்த லவ் அப்படின்றது நீங்க பண்ண லவ், நான் இப்போ சொல்றேன், நீங்க பண்ண லவ் வந்து உங்க கண்ணை மறைச்சிருக்கும். அவங்க பண்ற எந்த தப்பும் உங்களுக்கு தெரியாது, மன்னிச்சு விட்டு போயிட்டு இருப்பீங்க. பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம எவ்வளோ நம்ம இதுக்கெல்லாம் டிசர்விங்கே கிடையாது, நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு தேவையே இல்லையே, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஒரு இன்சைட் வருது இல்லையா, உங்களை பத்தின வேல்யூ உங்களுக்கே புரியும். அது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ் கெய்னிங். உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, உங்களுடைய வொர்த் என்ன அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இல்லாட்டி
உங்களை சுத்தி யாராவது இருந்திருப்பாங்க, அவங்கள நீங்க ரொம்ப வேல்யூ பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் அவங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரிய வரலாம். அப்படியும் இருக்கும். இல்ல ஒரு சுச்சுவேஷன் தெரியாம ஏதாவது ஒண்ணு போயிருக்கலாம். அது ஏன் அப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு நீங்க ரொம்ப டீப் திங்கிங் பண்ணி 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 அதை ரிசால்வ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி நீங்க ஒரு டிடெக்டிவ், போலீஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒரு கேஸ் சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கேஸ் உங்களுக்கு வித்தியாசமான கேஸ் அமையலாம். அது உங்களுக்கு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி உன்னை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி உங்களை கொண்டு போகலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றத நானே கியூரியஸா இருக்கேன். என்னையே திங்க் பண்ண வச்சிடுச்சு இந்த கார்ட். ஸோ டேரோட்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் எடுத்து பார்ப்போம். வாட் திஸ் இஸ் அபவுட் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், எனக்கு இப்போ திரும்ப இங்கே நான் இந்த பட்டர்ஃப்ளை நோட் பண்ணேன். பட்டர்ஃப்ளை இஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அதை ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து குக்குன் அப்படியே மாறி அது ஒரு பட்டர்ஃப்ளையா டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து வருதுல்ல. ஸோ ரியலைசிங் யுவர் ஓன் செல்ஃப் ஒர்த், உங்களுடைய ஓன் கேப்பபிலிட்டிஸ், உங்களுடைய ஓன் டேலண்ட்ஸை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, உங்கள் கூட யாரையாவது நீங்கள் வேல்யூவை பார்க்காம விட்டுருப்பீங்க, அவங்கள பற்றின வேல்யூ உங்களுக்கு புரிய வரும். அதுவும் நடக்கும். ஓகே, சரி. இது என்ன? Seven of Wands, King of Cups, Six of Swords, Seven of Pentacles, அடியில Temperance. நான் சொன்ன மாதிரி knowing your own self-worth, உங்களை பற்றின ஞானம் உங்களுக்கே கிடைக்கும். இல்லாட்டி உங்க பேர், எனக்கு இங்க நிறைய பேர் என்ன தெரியல, உங்க பேரை நீங்க சில பேர் இருப்பீங்க, அவ்வளோவா வேல்யூ பண்ணாம விட்டுருக்கலாம், இல்ல அவங்க உங்களை வேல்யூ பண்ணாம விட்டுருக்கலாம். ஸோ இப்போ அது மாறும். ஒன்று உங்களை பத்தின செல்ஃப் ரியலைசேஷன் வரும். யூ வில் ஸ்டார்ட் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். ஸோ இல்லாட்டி உங்க ஒர்த் உங்க பேருக்கு புரியும், இல்லை யாரோ உங்களை புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு புரியும், இல்லை நீங்க யாரையாவது புரிஞ்சுக்கலன்னா அதுவும் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இங்க ஒரு சிங்க் பாத்தீங்களா, மெடிடேஷன்ல இருக்காங்க. இவனும் அந்த மரம் க்ரோ ஆறதுக்காக வெயிட் பண்ணி கண்ணை மூடி காத்துட்டு இருக்காங்க. க்ளோஸ் ஐஸ். இங்க அப்பார்ட் ஃப்ரம் இந்த எனர்ஜி ரீடிங், எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் ரீடிங்கான ஒரு சில மெசேஜஸ் வருது. என்னன்னா, ரொம்ப நாள் மனசளவுல கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ யாரா வேணா இருக்கலாம். நீங்க உங்களுடைய செல்ஃப் ஒர்த் நீங்க புரிஞ்சுக்கிற டைம் வருது. ஸோ அதனால எதெல்லாம் உங்களை சர்வ் பண்ணலையோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. நீங்களே வெளியே வருவீங்க. உங்க மனசே
இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்ன்ட்டு என் தலையெழுத்து கிடையாது. ஐ நோ மை வர்த் அப்படி சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து யூ ஆர் கம்மிங் அவுட். இங்கேயும் யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். ரொம்ப நாள் பொறுத்தாச்சு, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரி எமோஷ்னலான ஒரு பாயிண்ட் அவுட் பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல இருந்து நான் இதை சொல்றேன். அண்ட் ஆல்சோ மற்றவங்க லவ் பண்றதுக்கும் மேல செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கைஸ். அண்ட் லக்கிலி இப்பதான் இந்த ஆப்ஷன் நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் நான் பேசினதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. சி, இவரை பார்க்க எப்படி எதையோ பார்த்து அட்மையர் பண்ணி ரசிக்கிற மாதிரியே இல்லை. முதல்ல இந்த ஃபைல் சூஸ் பண்ண நீங்க உங்களை நீங்களே அப்படி ரசிச்சுக்கோங்க. நீங்களும் வர்த்து தான். யாரை விட நீங்க குறைஞ்சவங்க கிடையாது. யாராவது உங்களை அப்படி சொன்னாங்கன்னா அதை நீங்க கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அவங்க லெவலுக்கு இல்ல யாராவது உங்களை மட்டும் தட்டுறாங்கன்னா அவங்க அப்படி சொல்லிட்டா நம்ம அப்ப ஆயிடுவோன்ற அவசியமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தவங்களுடைய பாயிண்ட் வந்து எப்போ வேலிடா இருக்கும், அவங்க ஒரு சொல்ற ஒரு விஷயம் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாதான் அவங்க பேச்சுக்கே அது வந்து வேலிடா மாறும். இன்னொருத்தவங்க சொல்றத நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை, அதுக்கெல்லாம் மதிப்பே நம்ம தரலன்னா அவங்க சொல்றது அவங்களோட வேல்யூ தான் போகுது, உங்க வேல்யூ என்னைக்கும் போகாது. கரெக்ட் தானே? டோன்ட் லெட் அதர்ஸ் ரூயின் யுவர் மென்டல் பீஸ். இங்க நிறைய பேர் மத்தவங்க உங்களை பத்தி சொல்றது, மத்தவங்க உங்களை குத்தம் சொல்றது எல்லாத்தையும் நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க? ஏன்? தேவையே இல்லையே. மத்தவங்க பேசுனாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கணும்? நீ பேசு, நான் அவ்வளவு பாப்புலரா இருக்கேன், நான் என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு டைம் இருக்கா? அவ்வளவுதான். அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போங்க. ஒரு செலிபிரிட்டி இருந்தாதானா அவங்கள பத்திட்டு ஊரே பேசுறதுக்கு கரைச்சு கொட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ, ரெண்டு வேஸுமே கண்டிப்பா இருக்கும். ஆனா அங்க என்ன, செலிபிரிட்டி செலிபிரிட்டி தான், அவன் பாப்புலர் பாப்புலர் தான். ஸோ உங்களை பத்தி மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா பேசு, நான் அவ்வளவு பாப்புலரா இருக்கேன் அதனால நீ என்னை பத்தி பேசுற. அதுவும் இல்லாம உனக்கு வேற வேலை இல்லை அதனால நீ என்னை பத்தி பேசுற. ஆனா எனக்கு 1000 வேலை இருக்கு, எனக்கு அதெல்லாம் உன்கிட்ட எனக்கு வந்து டீல் பண்ணிட்டு நான் வந்துட்டு டிப்ரெஷன்ல போய் உக்காரணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் எப்போ வரும்? செல்ஃப் லவ், உங்களை நீங்களே விரும்பும் போது அது வரும், அந்த கான்ஃபிடன்ஸ் தானா வரும். ஸோ அந்த ரியலைசேஷன் இங்க பாக்குற பாதி பேருக்கு வரப்போம், பாதி என்ன எல்லாருக்குமே வரலாம். இத்தனை பயிலுமே நான் ஒரு ஒரு 5 மினிட்ஸா எடுத்துருப்பேன் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் நான் வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கேன், என்னமோ தெரியல. ஐ ஃபீல் லைக் அட்வைசிங் யூ. சரி, நானே அட்வைஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ஆர் அட்வைஸ் யூனிவர்ஸ் சொல்லணும். அகெயின் லாஸ்ட் பைல்ல வந்த அதே மெசேஜ். ப்ளே, என்ஜாய் கைஸ். நீங்க இங்க பாதி பேர் மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு மற்றவங்களோட தாட்ஸுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்படி நீங்க கொடுக்க கூடாது. பிளே கூட என்ன, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சாதானே நம்ம ஹாப்பியா ஜாலியா விளையாட முடியும். கரெக்டா? சின்ன பசங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்கள பத்தி எல்லாம் திங்க் பண்ணி வரி பண்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் நேரம் கிடையாது, அது அப்படி யோசிக்காது. குழந்தைங்க எப்பவுமே தன்னை பத்தி யோசிக்கும், எனக்கு என்ன ஹாப்பியா இருக்கும், நான் விளையாடினா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு இருக்குமா? அந்த மாதிரி இருங்க. லவ் யுவர் செல்ஃப்.
ஓகே, இதுதான் உங்க அட்வைஸ். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்லை ரெசனேட் ஆகுதா, இதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஓ மை காட், ஃபோர்த் பைல். இவரை நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலோ ஆர் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தாலோ, நிறைய பேரு உங்க லைஃப்ல நடக்கிற பல விஷயங்களை நினைச்சு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க போல. ஓகே, லெட்ஸ் see உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட். adjacent possibilities. ஸோ காய்ஸ், உங்களுக்கு என்ன டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான் இந்த டைட்டிலே. இங்க பாத்தீங்களா, ஒரு டோர் இல்ல பல டோரா. ஸோ மேபி அதனாலதான் நீங்க வாயடிச்சு போய் நிக்க போறீங்களோ. வா, அது இல்லாம நான் இது எடுக்கும்போது இந்த இவர் வேற விழுந்துட்டார் இப்படி. ஆனா அப்ப கூட இது எனக்கு பேட் இதுவா எனக்கு தெரியல. ஏன்னா இது சந்தோஷத்துல வாயடிச்சு போற ஒரு மோமெண்ட். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, நடக்காது. அப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க, நடக்காது. இந்த மாதிரியே உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு நாள் அவுட் ஆஃப் நோவேர் நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே இல்ல, ஏதாச்சும் ஒன்னோ ரெண்டோ இல்ல மூணு விஷயங்களோ ஒரே நாள்ல உங்களுக்கு அது நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆயிடுச்சு பண்ணிப்பீங்களா? அந்த மாதிரிதான் அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ். எத்தனை டோரு, இங்க டோர், இங்க டோர், இங்க ஒரு டோரு. 24 may be significant. Let's see. ஸோ அப்படி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருதான். அதே டைம் நிறைய வரனால எல்லாத்தையும் அட் அ டைம் பண்ண முடியுமா அப்படின்றதும் டவுட். விஷ் நடக்கிறது வேற, இன்னொன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டுத்த கொடுத்துட்டு அதுல ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொன்னாலே நமக்கு கஷ்டம். இதுல பல ஆப்ஷன் வந்து அதுல ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபிகல்ட். ஸோ அதுவும் இருக்கலாம். ஸோ லெட்ஸ் see இது என்ன. Queen of Swords, High Priestess. சொன்ன ஆப்ஷன்ஸ், டெசிஷன் மேக்கிங், இங்கேயும் அதான் நடக்குது. கைஸ், இது நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இங்க என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க எதிர்பார்த்த ஒரு ஆஃபர் தான். என்ன ஆஃபர் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல, ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க. இன்னொன்னு, ஒரு டோர் இல்ல பல டோரு. அப்ப எத்தனை வெரைட்டி இருக்கும், எத்தனை பாசிபிலிட்டி. ஸோ சிம்பிளா நான் ஒன்று சொல்லணும்னா, நீங்க எதிர்பார்த்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய வரும். கண்டிப்பா அதை நீங்க அதெல்லாம் என்ன பண்றது, எதை சூஸ் பண்றது அப்படின்றது தான் உங்களுக்கு அடுத்த நீங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு இது அமையும்? ஸோ வைஸா டிசைட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டோரா இருக்க போகுது. ரிகார்டிங் ஃபினான்ஷியல் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை ஃபிக்ஸ் பண்ணறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி. இங்க ஒரு டோர், அது கீ இருக்கு. ஸோ மூடியே இருந்த கதவு இப்போ ஒரு கதவு இல்ல பல கதவுகள் உங்களுக்கு திறக்க போகுது.
ஸோ உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம், எதை சூஸ் பண்ணும் இல்லை அப்படின்னா, சிம்பிளி ஸ்பீக்கிங் கோ வித் யுவர் இன்ட்யூஷன். உங்க மனசாட்சி வந்து கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் சொல்லும் எப்பவுமே. இது எல்லா சுச்சுவேஷனுக்கும் சரி. என்னதான் நம்ம கிட்ட இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்கிறோம் அப்படின்னா, கடை போவோம், நிறைய பார்ப்போம். சில பேர்லாம் பார்த்தோன்னே ஒன்று டக்குன்னு எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஏன்னா ஏன் அந்த மாதிரி பீப்புள் டக்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்த உடனே அது ஒன்று நல்லா பிடிச்சிருக்கும், உங்க இன்ட்யூஷன் ஒத்து போயிருக்கும், அதனால நீங்க எடுப்பீங்க. சில பேருக்கு 2 3 ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், ஆனா எதை எடுக்கணும்னு தெரியாது. ஆனா பட்ஜெட் எனக்கு ஒன்று வாங்கறதுக்கு தான் காசு அப்படின்னா எதை எடுப்பீங்க? ரொம்ப நேரம் திங்க் பண்ணுவீங்க. ஆனாலும் உங்க மனசாட்சி ஒண்ணுக்கு மேலதான் கண்ணா இருக்கும். அந்த ஒன்னதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். லைஃப் டெசிஷனும் அப்படிதான். எல்லாமே பிடிக்கலாம், நிறைய பிடிக்கலாம். மேபி சில பேருக்கு வந்துட்டு இது அடியில நைட் ஆஃப் கப்ஸ் இருந்தது, மேபி லவ் ஆஃபர் வரலாம், இல்லைன்னா மேரேஜ் அலையன்ஸ். மேபி இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஒருத்தி அலையன்ஸ் கூட வந்திருக்காது. பட் இப்போ அட்ட சடன் ஒரு நாள்ல பல பேர் உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க வரனுக்கு, ஓகே அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு, ஆனா ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணும். லைஃப் ஆச்சே, எல்லாரையும் வந்து கல்யாணம் பண்ண முடியாது, ஒண்ணுதானே சூஸ் பண்ணும். அப்ப கோ வித் யுவர் இன்ட்யூஷன். பொறுமையா யோசிங்க, உங்க மனசாட்சியே பதில் சொல்லுமா. அதுதான் உங்களுக்கான அட்வைஸ். இங்கேயும் நான் சொல்லிட்டேன் அட்வைஸ், பட் இருந்தாலும் லெட்ஸ் சி உங்களுக்கு என்ன கைடன்ஸ்ல யூனிவர்ஸ் என்ன அட்வைஸ் சொல்றாங்க. கியூபிட் காட் அடியில லெட் யூ பாஸ்ட் கோ, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபர்கிவ் வேற இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அந்த சிச்சுவேஷனுக்கே அட்வைஸ் வந்திருக்கு. பாஸ்ட்ல இருந்து இப்பதான் அந்த டோரை மூடிக்கிட்டு வெளியே வந்திருப்பீங்க நிறைய பேர். அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல, சரி ஓகே அப்படின்னு நான் வரேன். வந்து நானும் அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். ஆனாலும் அதுலயுமே அது நிறைய பேருக்கு பிடிக்கலையே, யாரும் ஒத்து வரலையே அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வரும், உங்களுக்கு நியூ லவ் ஸ்டார்ட் ஆகும். கியூபிட். அதே மாதிரி இப்போ ரிலேஷன்ஷிப் இது இல்லை, ஃபைனான்ஸ் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது கியூபிட் மூலியமா. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம், அதை மறந்துருங்க. பாஸ்டோட போட்டும். பட் இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டி யூ சூஸ் வித் யோர் இன்ட்யூஷன். அதுவும் இல்லாம கியூபிட்ல என்ன சொல்லுது, லவ். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க, உங்க மனசுக்கு எது ஓகே, எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒரு டெசிஷனை தான் நீங்க சூஸ் பண்ணணும், அந்த ஒரு ஆப்ஷனை தான் நீங்க கிராப் பண்ணணும். அதுதான் உங்க கைடன்ஸ். சரியா? அவ்வளோதான் காய்ஸ். இந்த ரீடிங் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வேற ஒரு ரீடிங்ல திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mansi. Take care.